அன்னைக்கு நாக்பூர் காட்டுல ராணிக்காகமும் காலுக்காகமும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராணி, வர வர இந்த காட்டுல உணவே கிடைக்க மாட்டேங்குது. எங்க போய் தேடுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு மண்டைய பிச்சுக்கிட்டு நிக்கலாம் போல இருக்கு. முட்டாள் மாதிரி பேசாதீங்க காலு. அந்த கழுகுனா இங்க இருக்க எல்லா பறவைகளுக்குமே ரொம்பவே பயம். அதனால நம்ம அதனோட நண்பர்கள்னு சொல்லி மற்ற பறவைகள் கிட்ட இருந்து உணவை எல்லாத்தையுமே திருடி சாப்பிட்றலாம். அட, இந்த ஐடியா நல்லா இருக்குதே ராணி. நான் போய் எல்லா பறவைங்க கிட்டையும் அந்த கழுகு என்னோட நண்பன்னு சொல்லி அந்த உணவு எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு வந்துடுறேன். அதை வச்சு நாம நல்லா சாப்பிடலாம். அப்படி சொல்லிட்டு காலுக்காக அங்கிருந்து பறந்து போக ஆரம்பிச்சது. இந்த திட்டத்துக்கு வழிவகுத்து கொடுத்த ராணிக்காக ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதே காட்டுல கீக்கி கிளியும் கிட்டு கிளியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. கீக்கி, நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்த உணவை பத்திரமா வச்சுக்கோ. அதை வச்சுதான் நாம இன்னொரு 2-3 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியும். அந்த காகங்கள் பாத்திரம அவங்க எப்படா பறவைகள்ட்ட இருந்து உணவை எடுக்கலான்னு இந்த காட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கிட்டு, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. அந்த ராணியும் காலுவும் இந்த வீட்டு பக்கம் வந்தா அவங்கள கம்ப கொண்டு அடிச்சு விரட்டி விட்டுருவேன். நீங்க அதை பத்தி எந்த கவலையும் படாம நிம்மதியா இருங்க. அந்த சாப்பாடு எல்லாமே நமக்கு தான், சரியா? கிட்டு, அடுத்த வாட்டி வெளியே போகும்போது இளநீர் இருந்தா எடுத்துட்டு வாங்க. அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் குளு குளுன்னு இளநீர் குடிக்கணும் போல ஆசையா இருக்கு. கீக்கியும் கிட்டுவும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே காலுக்காக அங்க வந்துருச்சு. என்ன கீக்கி, கிட்டு, உங்ககிட்ட நிறைய பழம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த பழங்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துருங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. உங்க 2 பேருக்கும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு ஆசை இல்லையா? உங்க உயிர் இனிமே உங்களுக்கு சொந்தமா இருக்கணும்னா உங்களோட சாப்பாட்டை எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருங்க. அதுவும் இல்லாம எனக்குன்னு கொஞ்சம் அதிகமாவே எடுத்துட்டு வாங்க. என்ன காலு, வர வர ரொம்பவே ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன எனக்கு வேலை சொல்லிக்கிட்டு இருக்க? நான் என்ன உன் வேலைக்காரியா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடை கூட அதை கூடன்னு வந்துக்கிட்டு இருக்க. இதுக்கு பேசாம போய் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டியது தானே. உன்னை பார்க்கும்போது எனக்கு பிச்சைக்காரி மாதிரி தான் இருக்கு. கீக்கி அப்படி சொன்னதுமே காலு கோவப்பட்டுருச்சு. என்ன கிட்டு, உன்னோட பொண்டாட்டிக்கு அவ உயிர் மேல ஆசை இல்லையா? என்கிட்ட ஓவரா பேச சொல்லாத. இல்லைன்னா அந்த கழுகு கிட்ட சொல்லி உன்னை மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தையே சேர்த்து சாப்பிட சொல்லிடுவேன். அந்த கழுகும் ரொம்ப பசியில தான் இருக்கு. ஐயோ காலு அண்ணா, அவ ஏதோ தெரியாம கோவத்துல பேசிட்டா. உங்களுக்கு வேணுங்கிற பழத்தை நீங்க எடுத்துட்டு போயிருங்க. அதுவும் இல்லாம இனிமே உங்களுக்கு உணவை நாங்க கண்டிப்பா தேடிக்கொண்டு தருவோம். அதுக்காக என்னையும் என் குடும்பத்தையும் எதுவுமே செஞ்சிடாதீங்க. நீங்களும் உங்க குடும்பம் சாப்பிட்ற அளவுக்கு எங்க கிட்ட பழம் இருக்கு, எடுத்துட்டு போங்க. அப்படி சொன்னதுமே காலுக்காகவும் அங்க இருந்த பழங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிச்சு. அதை பார்த்துட்டு கீக்கி குருவிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. ஆனாலும் கீக்கி கிளிய முறைச்சிக்கிட்டே காகம் அங்கிருந்து பறந்து போயிருச்சு. காலுக்காகவும் தன்வி குருவியையும் விட்டு வைக்கல. அவங்க கிட்ட இருக்கிற பழங்களையுமே பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டே தெரிஞ்சுது. இப்படியே அந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்கிட்டையுமே அந்த கழுக சொல்லி ரொம்பவே பயமுறுத்தி எல்லா உணவையுமே பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு காட்டுல பறவைகளோட எல்லா பசங்களுமே பால் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கீக்கியோட பையன் கிஜிலு ரொம்பவே சூப்பரா பால் விளையாடுவான். தியா குருவி அவனை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே அங்க கழுகோட குஞ்சு வர ஆரம்பிச்சுது. குட்டி கழுகு வர்றதை பார்த்துட்டு கிஜிலு ரொம்பவே கோவப்பட்டான். ஏ கழுகே, நீ எதுக்காக இங்க வந்த? உனக்கும் எங்களுக்கும் இனிமே எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. உங்க அம்மா எங்க எல்லாரையுமே சாப்பிட்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தானே எங்களோட நட்பா இருக்க. என்ன பறவைகளே இப்படி சொல்றீங்க? எனக்கு இதுவரைக்கும் இந்த காட்டுல எந்த ஒரு நண்பர்களுமே இருக்கல. நீங்க மட்டும்தான் என்னோட நண்பர்கள். நான் எப்படி உங்களை சாப்பிட்றதுக்கு உதவி செய்வேன்னு நினைச்சீங்க? நீங்க எப்பவுமே என்னோட நண்பர்கள் மட்டும்தான், சரியா? என்ன கழுகு சொல்ற? ஆனா அந்த காலுக்காக உன்னையே தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கு. நீயும் உங்க அம்மாவும் எங்களை சாப்பிட்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எங்க கிட்ட இருந்து உணவு வாங்கிட்டு அது எப்பவுமே எங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கு. ஆமா, உங்களை சகாசமே எங்களுக்கு வேண்டாம். நண்பர்களே, எனக்கு தெரியாம இங்க ஏதோ ஒரு சதி நடக்குது. நான் போய் எங்க அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லி இங்க நடக்கிறதுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி சீக்கிரமாவே நிரூபிக்கிறேன். அப்படி நிரூபிச்சுட்டா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வந்துடும்ல. அப்படி சொல்லிட்டு கழுகு குட்டி அங்க இருந்து அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போச்சு. என்ன சிச்சு,
உன் நண்பர்களை பார்க்கறதுக்காக ரொம்பவே ஆர்வமா போனேன். வரும்போது உன் நண்பர்களை பார்த்த எந்த ஒரு சந்தோஷமும் உன் மூஞ்சில இல்லையே. அங்க ஏதாவது தப்பா நடந்துச்சா செல்லம்? என்கிட்ட சொல்லுடா சிச்சு, என்னாச்சு? உன் நண்பர்கள் எதுவும் உன்னை திட்டிட்டாங்களா? இல்ல உனக்கு எதுவும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அம்மா கிட்ட சொல்லு சிச்சு, நான் கேக்குறேன். அம்மா, அந்த காட்டுல என்னென்னமோ நடக்குதும்மா. உங்க பேரை சொல்லி ஒரு காகம் நீங்க எல்லாரையும் சாப்பிட்டுருவீங்கன்னு சொல்லி மத்தவங்க கிட்ட இருந்து உணவை புடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதான். அதனால என் நண்பர்கள் எல்லாருமே என்கிட்ட கோவப்பட்டாங்கம்மா. என்கிட்ட நட்பா இருக்க மாட்டேன்னு சொல்லி கஷ்டப்படுத்திட்டாங்கம்மா. நடந்தது எல்லாம் சிச்சு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கழுகுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. காலு காகத்தை தேடி போய் அதை சாகடிச்சிருச்சு. எல்லாரோட உணவையும் தேடி தின்னுட்டு திரிஞ்ச காகம் கடைசியில கழுகோட பசிக்கு உணவா மாறிடுச்சு. இதுல இருந்து நாம என்ன கத்துக்க போறோம்னா, மத்தவங்களோட பொருளை திருடி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் நடக்கும்.